உன்னுடைய முழுமையான திருப்தியை, உன்னுடைய முழுமையான மன்னிப்பை கேட்கிறோம். நாங்கள் பிறரை திட்டி இருந்தாலோ, அடித்திருந்தாலோ, காயப்படுத்தியிருந்தாலோ, தீங்கிழைத்திருந்தாலோ, அவமானப்படுத்தியிருந்தாலோ, மன வேதனைப்படுத்தியிருந்தாலோ, வரம்பு மீறி இருந்தாலோ அதை அவர்கள் செய்த நன்மையாக மாற்றி அவர்களுக்கு நன்மையாக கொடுத்து விடுவாயாக. சிறந்த பகரத்தையும் கொடுப்பாயாக. எங்கள் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் அலுவலகத்திலும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அருள் வளத்தையும் போதுமென்ற சீமான்தனத்தையும் நிறைவாக தருவாயாக. யா அல்லாஹ், எங்களின் ரிஸ்குகளில் பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய ரிஸ்க் வானத்தில் இருந்தால் அதனை இறக்கி தருவாயாக. பூமியின் உள்ளே இருந்தால் அதனை வெளிப்படுத்துவாயாக. தூரத்தில் இருந்தால் எங்கள் அருகே கொண்டு வருவாயாக. அது அருகில் இருந்தால் அதனை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக. யா ரஹ்மானே, யா அல்லாஹ், நீயே போதுமானவன். எனக்கு எது நன்மை தரும் என்பது உன்னை விட வேறு யாரும் அறிந்திட மாட்டார்கள். யா அல்லாஹ், பிரார்த்தனையில் என்ன கேட்க வேண்டும் என்று என் உதடுகளுக்கு தெரியாத போது என் உள்ளத்தின் உச்சரிப்பை கேட்பாயாக. யா அல்லாஹ், என்னை நேசிக்கும் உள்ளங்கள் எனக்காக கேட்கும் துவாவை கபூல் செய்வாயாக. நான் நேசிக்கும் உள்ளங்களுக்காக, நான் அவர்களுக்காக கேட்கும் துவாவையும் கபூல் செய்வாயாக. இன்னும் யாரெல்லாம் என்னிடம் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான நல்ல நாட்ட தேட்டங்கள், எண்ணங்கள், நிய்யத்துகள், ஹாஜத்துகள், துவாக்கள், நோக்கங்கள், முயற்சிகள், வாய்ப்புகள், தேடல்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் அனைத்தையும் கண்ணியமான முறையில், விரைவான முறையில் கபூல் செய்து நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த துவாவை அங்கீகரிப்பாயாக. எங்கள் துவாக்களை கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா பரக்கத்தாலும் ஏற்று அங்கீகரிப்பாயாக. ஆமீன்.